இளைஞன் ஒருவன் தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு தாயால் வளர்க்கப்பட்டான். தாய் கொடுத்த செல்லத்தினால் அந்த இளைஞன் தாண்டோன்றித்தனமாக வாழ ஆரம்பித்தான். ஒரு இளம்பெண்ணை கண்டான், காதலித்தான். அந்த இளம்பெண் அந்த இளைஞனை பார்த்து, நான் உன்னை தொடர்ந்து அன்பு செய்ய வேண்டுமென்றால் நான் கேட்பதை நீ தர வேண்டும். அவன் சொன்னான், வானத்தை வில்லாக வளைக்க வேண்டுமா, கடல் மணலை கயிறாக திரிக்க வேண்டுமா? அவள் சொன்னாள், இவையெல்லாம் தேவையில்லை. நீ அதிகமாக அன்பு செய்கிற உன்னுடைய அம்மாவின் இதயம் எனக்கு வேண்டும். அவள் என்ன கேட்டாள் என்பதை கூட நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இந்த இளைஞன் ஓடோடி அம்மாவிடம் வருகின்றான். அம்மாவுக்கு அருகிலே அமர்ந்து அம்மாவோடு அன்பொழுக பேசுகிறான். அப்பொழுது அம்மாவை பார்த்து, அம்மா, எனக்கு ஒன்று வேண்டும், தருவீர்களா? அம்மா சொன்னார்கள், உனக்கு இல்லாததா? என்ன வேண்டும்? இதோ நான் தருகிறேன். அந்த மகன் கேட்டான், அம்மா, உங்கள் இதயம் எனக்கு இப்பொழுதே வேண்டும். அம்மா சற்று கூட தாமதிக்கவில்லை. தன்னுடைய மார்பை அறுத்து இதயத்தை எடுத்து தன் மகனிடம் கொடுத்து விட்டார். இந்த மகனும் தான் என்ன செய்கிறோம் என்கின்ற ஒரு நினைவு இல்லாமல் அவசரமாக அந்த இதயத்தை கையில் பிடித்து கொண்டு காதலியிடம் ஓடி வருகின்றான். அப்பொழுது வழியிலே கல் தடுக்கி தடுமாறி விடுகின்றான். கையிலே வைத்திருந்த அந்த இதயமும் கீழே விடுகிறது. அதை எடுக்கப் போகிற நேரத்திலே ஒரு குரல் வருகிறது, மகனே, பார்த்துப்போ. இதுதான் அம்மாவின் இதயம். இதயத்திற்கு நெருக்கமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இயேசுவின் திருஹ்ருதய பெருவிழாவுக்கான ஆரம்ப நிகழ்விலே பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இன்னொரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி, எல்லாருக்கும் இதயம் உண்டு, ஆனால் என் இதயம் மட்டும் மிகவும் அழகானது, வேண்டுமென்றால் பாருங்கள் என்று இதயத்தை திறந்து காட்டுகிறான். அந்த இதயத்திலே கரைகள் இல்லை, குறைகள் இல்லை. எல்லோரும் மகிழ்கிறார்கள், எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு முதியவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இதயமும் மிக அழகானது. உடனே கூட்டம் முழுவதும் அந்த பெரியவரை நோக்கி வருகிறது. அவரும் திறந்து காட்டுகிறார். அந்த இதயத்திலே பல காயங்கள் இருந்தன, பல மேடு பள்ளங்கள் இருந்தன. அப்பொழுது இந்த இளைஞன் சொன்னான், என் இதயம் எவ்வளவு கரை குறை இல்லாமல் இருக்கிறது, உங்கள் இதயத்திலே இவ்வளவு ஓட்டைகள், இவ்வளவு காயங்கள் இருக்கின்றனவே என்று சொன்னபொழுது அந்த பெரியவர் சொன்னார், நான் எனது அன்பை யாருக்காவது கொடுக்கிற போது என் இதயத்தின் ஒரு பகுதியை பீத்து கொடுக்கிறேன். ஆக அவ்வாறு பிச்சு கொடுக்கிற போது அந்த இதயத்திலே ஒரு ஓட்டை விடுகிறது. மீண்டுமாக யாராவது என்னை அன்பு செய்தால் அல்லது எனக்கு அன்பை தந்தால் அந்த ஓட்டையானது அடைந்து போகிறது. நான் பெற்றதை விட அதிகமாக கொடுத்திருக்கிறேன், அதனால்தான் இன்னும் காயங்களும் அந்த மேடு பள்ளங்களும் என் இதயத்தில் உள்ளன என்றார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். முட்களால் சூழப்பட்ட ஒரு இதயம், பல காயங்களால் நிறைந்த ஒரு இதயம், எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இதயம். நம் எல்லோருக்கும் இதயம் உண்டு. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் நாம் ஒரு அடைமொழியை தருகிறோம். திரு இருதயம் என்கின்ற ஒரு அடைமொழியை இயேசுவுக்கு மட்டும்தான் கொடுக்கிறோம்.
ஏன் இயேசுவினுடைய இதயம் திரு இருதயம் என்று அழைக்கப்படுகிறது? அது அன்பால் நிறைந்த காரணத்தாலும், அன்புக்காகவே குத்தப்பட்டு காயப்பட்டதாலும், அன்பை தருவதற்கும் அன்பை பெறுவதற்கும் எப்பொழுதுமே திறந்திருப்பதாலும் இயேசுவின் இதயத்தை தூய இதயம் என்று நாம் அழைக்கிறோம். 1673 ஆண்டு மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசு தோன்றிய போது இயேசுனுடைய காயப்பட்ட அந்த இதயத்தை, அன்பால் பற்றி எரிந்த அந்த இதயத்தை அவர் கண்டார். நாம் பாடுகிறோம், இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இயேசுனுடைய இதயத்திற்கு இன்னொரு பெயர் நாம் வைக்க வேண்டுமென்றால் இரக்கம் என்கின்ற ஒரு பெயரைத்தான் நாம் சூட்ட முடியும். 2015-2016 ஆண்டிலே திரு அவையிலே நாம் இரக்கத்தின் யூபிலியை கொண்டாடினோம். அப்பொழுது திருத்தந்தை அவர்கள் எழுதிய ஒரு மடலின் தலைப்பு The name of God is mercy. இறைவனின் பெயர் இரக்கம். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இதயம் ஒரு புனித கதவு. நாம் 2025 ஆண்டு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். யூபிலி ஆண்டிலே மிகச் சிறப்பான ஒரு செயல், திருச்சபை செய்கிற ஒரு செயல் என்னவென்றால், புனித கதவை திறப்பதும் அந்த கதவின் வழியாக மக்கள் உள்ளே சென்று தேவையான பேறுபலன்களை பெறுவதும். இயேசுவின் இதயம் ஒரு புனித கதவு. அதை தட்டினால் இரக்கம் சுரக்கும். வழக்கமாக திருத்தந்தை அவர்கள் ரோமையிலே இந்த யூபிலி கதவை திறக்கிற போது வெள்ளியால் ஆன சுத்தியலை கொண்டு 3 முறை தட்டுகிறார். ஒரு முறை தட்டினால் போதும், அல்லது தட்டவே தேவையில்லை. ஆனால் 3 முறை இந்த புனித கதவு தட்டப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், விவிலியத்திலே 3 நிகழ்வுகள் வருகின்றன. முதல் நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. எண்ணிக்கை நூலிலே 20ஆம் அதிகாரத்திலே பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்கள் தாகத்தால் தவித்தபோது மோசே தனது கோலை எடுத்து பாறையை தட்ட தண்ணீரானது புறப்படுகிறது. அந்த தண்ணீர் இறைவனுடைய இரக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட முதல் முறையாக சுத்தியலால் திருத்தந்தை புனித கதவை தட்டுகிறார். இரண்டாவது முறையாக புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது அவருடைய விலாவை ஈட்டியால் குத்துகிறார்கள். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. ஆக இந்த இரத்தம் நற்கருணையின் அடையாளமாகவும் இந்த தண்ணீர் திருமுழுக்கின் அடையாளமாகவும் இருந்து இயேசுவின் இதயத்தை நாமும் தட்டினால் இறையருள் நமக்கும் பெருக்கெடுத்து ஓடும் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக திருத்தூதர் பணிநூலிலே வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலே சிறையில் இருப்போர் விடுதலை அடைவர் என்பதற்கு அடையாளமாக தட்டப்படுகிறது. பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சிறை கதவுகள் திறக்கின்றன. விலங்குகள் எல்லாம் அருந்து விழுகின்றன. இது நாமும் இயேசுவின் இதயத்தை தட்டினால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்திலே புனித பவுல் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே 1800ஆம் ஆண்டு வில்லியம் என்பவர் ஒரு அழகான படத்தை வரைந்தார். திருவெளிப்பாட்டு நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மனதில் கொண்டு அந்த படத்தை வரைகின்றார். அந்த படத்திலே இயேசு ஒரு கையில் விளக்கை வைத்துக்கொண்டு இன்னொரு கையால் கதவை தட்டுகிறார். இதை அவர் தன் நண்பர்களுக்கு காட்டுகிறார்.
நண்பர்கள் எல்லோரும் மிக அருமையாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். ஒரு நண்பர் மட்டும் ஒரே ஒரு குறை இருக்கிறது. இந்த கதவிலே கைப்பிடி இல்லை. அந்த ஓவியர் சொன்னார், வெளியில் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிறது. இயேசு கதவை தட்டுவார், அவ்வளவுதான். ஆனால் அதை திறப்பவர் உள்ளே இருப்பவர் என்று சொன்னார். நாமும் இயேசு நம்முடைய இதய கதவை தட்டுகிற போது நாம் திறந்தால் மட்டுமே உள்ளே வருவார். திருவெளிப்பாட்டு நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த இயேசுவின் இதயம் இன்று வரை இரக்கத்தால் தொடர்ந்து துடித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என கூவிய பார்வையற்ற பார்த்திமேயுவின் குரலை கேட்டு இயேசு பார்வையை கொடுக்கிறார். ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என உரக்க குரல் எழுப்பிய 10 தொடுநோயாளருடைய குரலை கேட்டு இயேசு அவர்களை குணப்படுத்துகிறார். மக்கள் ஆயிரல்லாத ஆடுகள் போல பாலை நிலத்திலே அலைந்ததை கண்டு பசியால் தன்னை பின்தொடர்வதை கண்டு இயேசு பரிவு கொண்டார், உணவு தந்தார், உடல் நோய்களை குணமாக்கினார். நயீன் நகர கைம்பெண்ணின் மீது பரிவு கொண்டு இறந்த அவருடைய ஒரே மகனுக்கு இயேசு மீண்டும் உயிர் தருகின்றார். பெத்சதா குளம் அருகே 38 ஆண்டுகளாக நோயுற்று படுத்து கிடந்த ஒரு மனிதனை கண்டு அவர் மேல் இரக்கம் கொண்டு அவனை குணப்படுத்துகிறார். இயேசுவின் இதயம் இரக்கம் சுரக்கும் இதயம், எதையும் தாங்கும் இதயம், அடியையும் தாங்கும் இடியையும் தாங்கும். எனவேதான் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நாம் அவரிடம் வந்தால், அவர் இதய கதவை தட்டினால் நாமும் இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நாம் திருத்தூதர் தோமாவுடைய திருவுருவத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தினோம். இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்தந்தை வின்சென்ட் சென்னுதுரை அவர்களும் தோமா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சாந்தோம் பேராலயத்தினுடைய அதிபர் தந்தையாக இருக்கிறார்கள். தோமா இயேசுனுடைய இதயத்தை தட்டவில்லை அல்லது தொடவில்லை. மாறாக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதயத்தை கண்டார், நம்பினார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்றார். நாமும் இயேசுனுடைய இதயத்தை தட்ட வேண்டிய தேவையில்லை, அவருடைய இதயத்தை தொட வேண்டிய அவசியமில்லை. மாறாக அவரை உற்று நோக்கினாலே போதும். பார்த்து என் ஆண்டவரே, என் கடவுளே என்போம். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.